வீடியோ போட்டுருக்கோம். சவுண்டு குறை. ஓகே, கிட்டத்தட்ட ஒரு 4 வீடியோ போட்டிருக்கோம். அந்த 4 வீடியோவில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின் இருந்துச்சா, சிஎஸ்ல நம்ம தோற்று போயிட்டோம் கொஞ்சம். ஸோ இன்றைக்கி வந்து சிஎஸ் ஒரு மேட்ச்சு, அப்புறம் பிஆர் ஒரு மேட்ச்சுன்னு 2 மேட்ச்சை வந்து ஒரே வீடியோவில் அச்சு தள்ளிட்டு நாக் டவுன் பண்ணிவிட்டு போக போகிறோம். யூஸ் நிஞ்சுட்சு ஆர் கீப் ஷேக் டு டீல் 200 டேமேஜ் இன் பிஆர் ஆர் சிஎஸ்ஆர் எல்டபிள்யூனா லோன் உல்ஃப் ரேங்க் டே. ஓகே கைஸ், ஓகேங்களா? நான் வுட் கேம்ப் கிராண்டடு இன்னொருத்த. ஓகே கைஸ், உள்ளே வந்தாச்சு. ஹெவி தான் எனக்கு, ஏன்னா அதை கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கலான்னு இருக்கேன். சிங்கிள் ஹிட்டு தான், சென்சிட்டிவிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கு. காலுக்கு வச்சு இப்படி மேலே தூக்கிடணும், அதான். ஓகே, கைஸ் ஹெட் கைஸ், ஹெட் லாஸ்ட் ஹெட் அடிச்சோம், அதான் வெரி. பாக்ஸில் அடிக்கலாமா? எம்பிஎஸ் எம்பிஎஸ். ஓகே, எம்பிஎஸ் மூலியமா ஒரு ஹெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். டேய், என்ன கேரக்டர்டா இது? ஹூங்காங் கேரக்டர் இல்லை, தெரியுது. ஹூங்காங் கேரக்டர் இப்படி இருக்காது, இது அளவுக்கு பார்த்தாலே தெரியுது. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா நான் ஹீல் பண்ணுறதுக்கு வந்துட்டாரு மிஸ்டர் ஷீவம் தான் நினைக்கிறேன். எனக்கு ஹீல் பண்ணது இருங்க, எனக்கு ஹெல்ப் பண்ண வந்து பெர்முடா புர்மா. புர்மா என்ன பேர் அது? $400. அப்புறம் வந்து 500க்கு இது, அவ்வளோதான் கைஸ். ஸ்டாட்டிஸ்டிக் பிஸ்டனு அவ்வளோதான். நம்ம இப்போ அப்படியே இப்படி போகிறேன், ஏன்னா இங்கே தான் நிறைய எனிமி நான் பார்த்துருக்கேன். இந்த இடத்துல வந்து கேம்ப் அடிப்பாங்க. கேம்ப் எனிமி தான் நான் நிறைய பார்த்துருவேன். ஓகேங்களா? ஸோ வந்து இப்படி போயிட்டு நம்ம அவனுங்க அடிக்கிற கேம்ப் எல்லாத்தையும் வந்து ஓகே, அவனை நாக்கு. இங்கே தான் ஒருத்தனை பார்த்தேன். போடு கைஸ். வெரி கைஸ். அவ்வளோதான், காட்சியாக தூக்கியாச்சு, முடிஞ்சு கைஸ். ஸோ பார்த்தீங்கன்னா பீக்கு நமக்கு பிடிச்ச இடம். பீக்கு எப்படி இருக்கீங்க? பீக் நல்லா இருக்கீங்களா? உங்களை பார்த்து பல வருஷங்கள் ஆயிடுச்சு. பீக் இல்லை கைஸ், ஒரே நிமிஷம். MP3 இது யார்ட்டையும் ரெக்வஸ்ட் கேட்க முடியல. இன்னொரு 100 காசு வேணும் எனக்கு. ஓகே, போகுமா? வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒன்றா போகலாம்.
முயற்சி திருவினையாக்கும் முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? யாரா இது? அவ்வளோதான் கைஸ், வெளுது கட்டும் நம்ம. போயா போ. நான் சொன்னேனே, நான் போன வாட்டி தோத்துறோம் ப்ரோஸ், இந்த வாட்டி நம்ம ஜெயிக்கிறோம் பாரு. யாருன்னா பார்த்தீங்களா, ஜெயிச்சிட்டோம். நான் MVP எடுக்கல, அது வரைக்கும் சந்தோஷம். அது வரைக்கும் ஏதோ போச்சுன்னு விட்டுறலாம். ஆனால் நான் வந்து செகண்ட் வந்துட்டேன். 10 கிலோ எடுத்துடாங்க மிஸ்டர் சிவம். சரி கைஸ், ஓகே. நம்ம எப்படி இப்போ ஒரு பிஆர் மேட்ச்சுக்கு போயிட்டு வருவோமா? பிஆர் மேட்ச்சு நமக்கு பழக்கொண்ட மேட்ச்சு. ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் சென்ட் ரெக்வஸ்ட் சென்ட். பிஎஸ்லேருந்து பிஆர் டியோ போட்டு ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் ஆட் கொடுத்து யாராவது வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். சரி கைஸ், நான் சோலோ, ஓகேங்களா? ரீசெட்டு பெட்டு ஹைடு பெட்டின் மேட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ராகனோட ஸ்கின்னெல்லாம் பார்த்தா இல்லை. ஓகே, இதுவே எடுத்துக்கலாம். இதனோட கேரக்டரு 10,000 தானா கைஸ்? காசு குத்து கூட பெட்டு வாங்க முடியுமா? எனக்கு தெரியாது. ஓகே கைஸ், ஸ்டார்டட். பிஆர் ரேங்க் ஸ்டார்டடு, ஓகேங்களா? இந்த அப்டேட் OP50 வந்து வெரியான அப்டேட்டு. நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபேக்ட்ரி எங்கடா? ஓகேங்களா, நீங்கள் நோட் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு நருட்டோ அப்டேட் வந்து எப்போ வந்துச்சு தெரில. அந்த அப்டேட்டில் வந்து நருட்டோ, ககாஷி, சாஸ்கே, சக்குராலாம் கொடுத்தாங்க. என்னடா ஏன் கூட எத்தனை பேர் வரீங்க? நான் அப்படியே இன்சைட் போய்க்கிறேன். ஏன்னா நருட்டோ, சாஸ்கே, சக்குராலாம் வந்தாங்க. அது வந்து இந்த அப்டேட்டு, ஓகேங்களா? ஃபஸ்ட் அப்டேட்டு. செகண்ட் அப்டேட்டு மினாட்டோ, மாதரா அந்த மாதிரிலாம் வந்தாங்க. அதாவது ஃபஸ்ட் அப்டேட்டில் நருட்டோ கிளாசிக்கு, செகண்ட் அப்டேட்டில் நருட்டோ ஷிப்டன் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. அப்படி வச்சுக்கோங்க. தேர்ட் அப்டேட்டில் புருட்டோ வருமா? தேர்ட் அப்டேட் வந்துச்சுன்னா புருட்டோ வருமா அப்படி கேட்குறேன். யோசிச்சு பாருங்களேன், நல்லா இருக்காது தானே? ஃபஸ்ட்டு கில் போ ப்ளீஸ், ஃபஸ்ட்டு கில்லு. இன்னொரு கில்லு. கைஸ், இந்த இதுதான் கைஸ், இந்த பாக்ஸ் வந்து, இந்த பொட்டி வந்து வெறியான பொட்டி. இது வந்து நமக்கு தேவை கிடையாது கைஸ். பார்த்தீங்கன்னா நான் ஒன்று போட்டேன். கைஸ், அவன் நான் ஒழுங்காவே பார்க்கலையா, சும்மா அடித்தேன் அவனை நான். ஓகே, 4 கில்லு. ஓகே கைஸ், 4 கில்லு எடுத்துட்டோம். சக்ஸஸாக 4 கில்லு எடுத்துருவோம்.
கைஸ் எப்படி ஆச்சுன்னு தெரில. நான் அங்கேருந்து வெளில வரணுன்னே பார்க்கல, திடீர்னு வெளில வந்துட்டேன். அஷ்டம். சரி இப்போ ரிவைவ் நம்ம கொடுத்து பீக்லேயே இறங்குறேன். நான் எங்கே செத்தனோ அதே ஏரியா. அவன் இன்னொரு தானே கன்ஃபார்ம் வீல் அடிச்சிட்டு இருப்பான். அப்படி அவன் அங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க, இது வந்து அவ்வளோதான் கைஸ். நம்ம பொருள்லாம் அப்படியே இருக்கு. ஓய் நம்மள போட்டவன் கையா போட்டான் திரும்பியாங்க நம்மள. ஏச்சே கைஸ் திரும்பி போட்டான் கைஸ், திரும்பி போட்டான். சரி விடுங்க, சரி வரல இருந்தாலும் சிரிக்கிறேன். போகிறோம் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா 20. ஐயோ சரி கைஸ், எப்படியோ லைக் ஒன்று அடிச்சிருவோம் போனால் போதுன்ட்டு. ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா வந்து புது லெவல் நம்ம தான். பாருங்க ஹெட்டு எத்தனை ஹெட்டு. நம்ம நின்றுக்கிட்டு இருக்கும் போது ஹெட் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணோம் பக்கத்தில் போயிட்டு. வெறியா இருக்கும். சொல்லலாம் அப்போ வந்து நல்லா இருக்கும்னு தெரிஞ்சு. இப்போ விடுங்க ஃபேக்ட்ரி கிட்டேயே போகுது கைஸ். நம்ம ஃபேக்ட்ரி மேலே இறங்குவோம் ஓகேங்களா. அண்டு ப்ரோஸ், யாருக்காவது பிஎஃப் ஜோக்கர் யாருன்னு தெரியுமா? தெரிஞ்சவங்க யாராவது நீங்கள் பாருங்க. பிஎஃப் ஜோக்கர் ஐயா என்ன சொல்லியிருக்காருன்னா, கெத்த ஒரு ஃபேக்ட்ரி பேக்கு ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அது மேலேயே இறங்கணும். மேலே இறங்கி இருங்கோ. இந்த ஃபேக்ட்ரி வந்து ரூஃப் மேலேயே இறங்கணும். ரூஃப் மேலே தான் நான் அப்போதுலேருந்து இறங்கணும்னு பிளான் போட்டிருக்கேன். ஓ இதான் ரூஃபா? இந்த ரூஃப்லேயே இறங்கணும். அப்படியே இறங்கிட்டேன். இந்த இடத்துல அப்போல்லாம் நிறைய பேர் இறங்குவாங்களாம்மா. இறங்குறவங்க எல்லாருக்கிட்டையும் குத்தி விளையாடுவாங்களாம். ஓகேங்களா, அந்த குத்தி விளையாடுறத வந்து திரும்பி பண்ணோம் ப்ளீஸ், எல்லோரும் வந்து ஃபேக்ட்ரி மேலே இறங்குங்க அப்படின்ட்டு சொல்லி கொண்டு இருந்தார். எங்கடா வைப்ரேட் ஆகுது? என்ன ஓடுறான்? நான் சும்மா இந்த மாதிரிலாம் பண்ணுவேன். கைஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்த அடுத்த செகண்ட் 3. நமக்கு தேவைலாம் புல்லட்டுக்கு நம்ம எங்கே போகிறது நீங்களே சொல்லுங்கள். கைஸ் டபுள்யூப்டர் அவ்வளோதான். நம்ம டபுள்யூப்டர் கிங்குன்றதை ப்ரூவ் பண்ண போகிறோம்.
வேற ஒன்றும் கிடையாது. நம்ம டபுள் வெக்டர் கிங் நம்ம ஓகேங்களா. டபுள் வெக்டர் கிங்ன்ற பட்டத்தை வந்து நம்ம தூக்கிட்டு போகணும். இங்கே டபுள் வெக்டர் இருக்குது. சரி வேற ஒன்றும் டபுள் வெக்டர் எடுக்காமல் பார்த்துப்போம். இல்லை எவன் இந்த டபுள் வெக்டர்லாம் யூஸ் பண்ண போகிறான் பாருங்க. நானே யூஸ் பண்ணாமல் தான் இருந்தேன். இந்த அக்கௌண்ட்டுக்கு அப்புறம் தான் நான் நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டேன். ஓகே டக்கு டக்குன்னு ரீலோடு. கைஸ் அங்கே யாராவது போனோமா? சீக்கிரத்தே இதோ இங்கே ஒழிஞ்சிக்கிட்டு இருக்காராமா. உங்களெல்லாம் பார்த்துறேன் செக்ஸு. கைஸ் போட்டாச்சு. வேஸ்ட். எவனாவது எனக்கு இதை ஈக்குவலாக வாங்கலாம்டா. என்ன மாதிரி யாரும் டபுள் வெக்டர் யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி யாராவது வந்தீங்கன்னா எனக்கு பயன்படுத்துறதுக்கு ஈஸியாக இருக்கும். உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு உங்கள் எல்லாரையும் போட்டு தள்ளுறதுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும் ஓகேங்களா. அதுதான் கேட்குறேன். யாராவது அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே கைஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நமக்கு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. இது ஒன்றே ஒரு இடம் தான் இருக்குது கில் எடுக்க. என்னென்ன பீக்கு இந்த பீக் சைடு வந்தோம்னா நமக்கு கில் எடுக்கிறது ரொம்ப ஈஸி. அவனுங்களே வந்து தலையை நீட்டுவானுங்க கில் எடுறான்ட்டு. ஒன்று அவனுங்க நம்மளை எடுக்கிறதுக்கு வருவானுங்க. அதான் நம்மளை எடுக்கிறதுக்கு தான் வருவானுங்க. அந்த ஏரியாவில் நமக்கு வந்து அவங்க கில்ல நம்ம எடுத்துக்கணும். புரியுதா? அந்த மாதிரி வருங்க. பீக்கு வெளில தான் நிறைய ஃபைட் நடக்கும். இந்த ஏரியாவில் தான், இந்த ஒரு ஏரியாவில் தான். டபுள் வெக்டர் கிங்கடா நானு. என் பற்றிலாம் உங்களுக்கு தெரியாதுடா. டபுள் வெக்டர் கிங்கடா நானு. என் பற்றி உங்களுக்கு தெரியுமாடா? நான் டபுள் வெக்டர் கிங்கடா அப்படின்னு நானே சொல்லிப்பேன். ஆனால் நான் அப்படிதான் ஓகேங்களா. ஸோ ஃப்யூச்சரில் நான் அந்த இடத்துக்கு போகிறேன். எனக்கு அந்த இடம் காமிச்சிடுச்சு எந்த இடத்துல இதெல்லாம் லாஸ்ட் ஜோன் இருக்கும்ட்டு. என்ன நீ? ஐயோ கட்டானா இருந்துச்சு, எடுத்துக்கலாம். கட்டானா வச்சு தான் அங்கே ஒருத்தனை ஒரு இதில் போட்டுமே. லெவல் 3. ஓகே கைஸ், லாஸ்ட் ஜோனு கண்ணுக்கு தெரிஞ்சிருச்சு. அது எங்கடா இருக்குது? அது என்னடா சொன்னது? கிளாக் டவர் கிட்ட. அது கிட்டத்தட்ட அங்கே அந்த ஏரியாவில் தான்.
ஓகே கைஸ், பார்த்தீங்கன்னா என்ன பேசுறதுன்றல நான் வந்து பேசாமல் விளையாடுறதுக்கு ரீசன் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போயிட்டு இருந்தோம். ஸோ ஓகேங்களா. ஸோ லூட் என்ன எடுக்கிறதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், வேறு எதுவும் இல்லை, வேறு எதுவும் யோசிக்காதீங்க. ஸோ சவுண்டு நிறைய கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, போயிடுச்சு. சவுண்டு நிறைய கேட்குதுன்னு நினைக்கிறேன், மன்னித்திருங்கள். டபுள் லுட்டர் கிங்டா? என்ன நீ யார்கிட்ட வர? நீ டபுள் லுட்டர் கிங்டா? ஓகே கைஸ், ஓகே. ஓகே கைஸ், சரிங்களா, சூப்பர் மெட்டு. கைஸ் பார்த்தீங்கன்னா வெறி ஆயிட்டேன். அவ்வளோதான், வெறி ஏற்கனவே நம்ம இன்னைக்கு வந்து ஃபைனல் ஃபைட்லேயே என் கண்ணு முன்னாடியே கொஞ்சம் பேர் இருக்காங்க. ரெண்டு பேர் என்ன சுற்றி வரானுங்க. கைஸ் ஓகே, பார்த்தீங்கன்னா இதுதான் லாஸ்ட் ஜோனு, உங்களுக்கு தெரியும். ரஷ்யர் ஆனாலாம் நான் யாருன்றீங்க? நான் ரஷ்யரு. ரஷ்யர், வி ஆர் ஆல் ரஷ்யர். ரஷ்யர். அவ்வளோதாங்க, முடிச்சிட்டோம். சக்ஸஸ் போயா. ஆட்டு ஆட்டு ஏன் முடிச்சிட்டோம். ரொம்ப நேரம் கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டேன், நான் மன்னிச்சிருங்க. ஏன்னா நான் வந்து கொஞ்சம் வெயில எப்படி அடிக்கிறது அப்படின்னு வெறி ஆயிட்டேன். பார்த்தீங்கன்னா கில்லு 17, டேமேஜ்லாம் 3000. ஒரு சர்வைவல் டைம் ஹீல் பாருங்க, 1000 ஹீல் பண்ணியிருக்கேன். 1000 ஹெச்பி இபி ரெண்டுமே. எந்த அளவுக்கு நடிச்சிருக்கானுங்க. ஏய் நானே அமைதியாக இருக்கேன், என்னையே ஏற்றுறீங்க, கடுப்பேற்றிட்டீங்க 2 செகண்டு. ஓகே கைஸ், ஸ்பின் பண்ணலாமா? ஏதாச்சும் பண்ணல, இது உழைச்சி மாதிரி பண்ணல ஸ்பின்னு. கைஸ் ஃபஸ்ட்டு அவ்வளோதான் கைஸ், ஜெயிச்சிட்டோம் பாருங்க. சக்ஸஸ்ஃபுல்லி ஜெயிச்சிட்டோம். ஷினோகாமி காகுரா ட்ரையல் 2 ஸ்டார்ட்டு. அதுக்கு முன்னாடி நமக்கு இட்டாச்சி பண்டில் கொஞ்சம், இட்டாச்சி அசசினில் கொஞ்சம், இதை வச்சு ஒரு 5 ஸ்பின் பண்ணேன்.
அதில் எனக்கு கொஞ்சம் டோக்கன்ஸ் கிடச்சிது, நீங்களே பாருங்கள் டோக்கன்ஸு. அண்ட் அதை வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்பின் பண்ணேன், இதில் டோக்கன் ஒன்று கிடச்சிது. 3 ஈவோ கிடச்சிருக்கு, ஈவோன்ற மாதிரி அது ஏதோ கிடச்சிருக்கு. ஓகேங்களா, இது மாதிரி நிறைய கிடச்சிருக்கு நமக்கு. இது நம்ம விக்டர் கன்னு, நமக்கு அது தெரியும். ஓகே கைஸ், நியூ பீரிங்கு நமக்கு இப்போதைக்கு ஏதோ தேவை கிடையாது. அடுத்த ஓபியில் வேணால் நமக்கு ஏதாவது கிடைக்கும். 13 நாள் தான் இருக்குது. வேஸ்ட்ரா அப்போ இந்த நியூ பீரிங்கு. நமக்கு அதுலேருந்து எல்லாமே கிடச்சிருச்சு. ஓகே கைஸ், ஸ்டோரு பெட்டு வாங்கலான்ட்டு. என்ன பெட்டுன்னு கேட்காதீங்க, பெட்டு ஏதாவது வாங்கணும் எனக்கு. இந்த நார்மல் பெட்டெல்லாம் இருக்கக்கூடாது, வெறியான பெட்டாக இருக்கணும். இது என்னடா எமௌண்ட்டு, இந்த எமௌண்ட் ஏதாவது வாங்க முடிஞ்சால் வாங்கிக்கலாம்ல. ரேப் எமௌண்ட்டா, ரெடியும் தானே. ஷார்ட்ஸ் எத்தனை இருக்கு என்கிட்ட? ஷேடு இது ஒன்று வச்சுட்டு இது வாங்கிக்கலாமா? நாட் எனஃப் டோக்கன். ஐயோ கைஸ், சரி கைஸ் விடுங்க, பார்த்துக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, யூஐக்கெல்லாம் பாருங்கள், அதெல்லாம் பார்த்து விட்டுடலாம். இப்போ நான் என்ன பண்ணலான் இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரீசெட்டுக்கு போயிட்டு பெட்ஸுக்கு போயிட்டு ஒரு பெட்டு வாங்கணும். இது 10,000, இதுவும் 10,000, இது 10,000, 10 10 10 10 10, இதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10, இதுவும் 10, எல்லாமே 10,000. இதுவும் 10,000, இதுவும் 10,000, இது 10, இது வாங்க முடியல. இதுவும் 10,000, இதுவும் 10,000, இதுவும் 10,000, இதுவும் 10,000 தான் கைஸ். அப்போ நான் இதை வாங்க போகிறேன் கைஸ். நான் இதை வாங்கிட்டேன் கைஸ், அவ்வளோதான். ஓகே போ. எக்யூப் ஸ்கின்ஸு லெவல் 4. இது வந்து ஒரு மேட்ச் கொடுத்து இது ஒன்று வாங்கிக்கணும், அவ்வளோதான் கைஸ். ஓகே கைஸ், நோ எனஃப் கோல்ட்ஸா ஆக்ஷன்னு கைஸ். அவ்வளோதான், நம்ம பெட்டு பாருங்கள், வெறியான பெட்டு. நம்ம காசு சம்பாரிச்சு அடிக்கிறோம், அவ்வளோதான். இதுதான் நம்ம பெட்டு. நீ அவ்வளோதான், போங்க. பெட்டுக்கு ஒரு ஸ்கின்னு, அவ்வளோதான். அம்புட்டு தான், அம்புட்டு தான், அம்புட்டு தான், பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம பெட்டு ஒன்று வாங்கிட்டோம் கைஸ், வெறியான ஒரு பெட்டு. அவ்வளோதான், நமக்குன்னு ஒரு நல்ல பெட்டு. இது வெறியான ஒரு பெட்டு. கிளைமபுல்லா 60 டோக்கன் இருக்கு நம்மகிட்ட. 60 டோக்கன் சொன்னதையும் முடங்க முடியாதுன்றானுங்க. சரி கைஸ், இப்போ நான் அப்படி இங்கேருந்து கிளம்பிட்டா. அவ்வளோதான் இந்த வீடியோ. பிடிச்சிச்சுன்னா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள். டொட்டாடா மை சி கைஸ், பை.